அரும்பான்றது வாசிப்பரும்பு மற்றும் உரையரும்பு நேரம். குட்டிங்களா வாங்கோ, வணக்கம். பாருங்க 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 பாருங்க. வாசிப்பருந்து 152. நான் இளமாகவும் விளையாடுறதுக்கு மன்னிப்புடன். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் காய்ச்சல் வந்துட்டு அதனால தான் நாங்கள் வாசிப்பது செய்கிறேன். இனிமேல் நாங்கள் தொடர்கிறோம். இளமை பெயர்கள்: ஆட்டு குட்டி, நாய் குட்டி, பாம்பு குட்டி, வாழை குட்டி, காகம் குஞ்சு, கோழி குஞ்சு, தவளை குஞ்சு, பேத்தை. இதுங்கள் பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். இவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இந்திய வருஷம் 1922 நாளைக்கு துணிகள், அதை பற்றி வாசிக்க போகின்றேன். சிங்கம் கர்ஜி, தேனி ரீங்காரமிடும், குருவி கீச்சிடும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், ஆடு கத்தும், புறா குறுகுறுக்கும், கரடி உருமும், கழுதை கத்தும், நரி ஊளையிடும், நாய் குறைக்கும், புலி உருமும், துளி பேசும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் பெயரின் சிறப்பு பற்றி வாசிக்க போறேன். தமிழ் இலக்கியங்களில் ஔவையார் என்னும் பெயரினை உடையோரர் பலர் காணப்பட்டனர். கழக காலத்தில் வாழ்ந்த ஔவையார் பெரும் புகழ்க்குரியவர். இவரே ஔவையார் என்று பெரியவர்களாலும் ஔவை பாட்டி என்று சிறுவராலும் அழைக்கப்பட்டவர். இவ்வௌவையார் மீது பிற்காலத்தில் மக்களுக்கிருந்த பெருமதிப்பால் இவருக்குள்ள சிறப்பு கருதி இவருக்கு பின்வந்த பெண் புலவர்கள் ஔவையாரின் பெயரை தமக்கு வைத்து கொண்டனர். வேறு சிலர் தாம் இயற்றிய நூல்கள் நெடுங்காலம் விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்நூல்களை எழுதிய ஆசிரியரின் பெயராக கூறுகின்றனர். நன்றி, வணக்கம். எனது பேர் இரவி. எனது இணைப்பிரியா நண்பனின் பெயர் குமரனா. இது நேற்று வந்தது. நன்றி. இப்பொழுது இன்றைய நாளுக்கான ஒரே அரும்புடன் செல்வோம். இன்றைய நாளுக்கு வர இல்லை. தரணிக்கா என்னாச்சு பாருங்கோ. வணக்கம். இன்றைய உயர்ந்து நான் உச்சியாகு. நான் இந்த தைய பற்றி சொல்ல போவேன். தமிழ்ல கழுத்து பட்டி என்று சொல்லுது, பிரெஞ்சுல கொவெட் என்று சொல்லுது, இங்கிலீஷ்ல தை என்று சொல்லுது. இந்த டை நீல நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் இருக்குது. இங்க பாருங்க, கட்டி காட்டுங்க. இதுங்களோட சின்னத்தை அடிச்சிருக்கு. சரி, கட்டி காட்டுங்க. அப்பனாலே கட்டி காட்டுறீங்க. தமிழ்ச்சோலையும் இருக்குது. அதுக்கு இருக்கு. நாங்கள் இருக்கிற இடம் இந்த பேர் கட்டுற மாதிரி இல்ல. நன்றி, வணக்கம். நாளைக்கு பட்டியை கட்டி காட்டுங்க. பெரியவர்களுக்கெல்லாம் கஷ்டம் கட்டுறது. வணக்கம். இன்றைய ஒரு 1931 நான் இன்றைக்கு இந்த புத்தகத்தை பற்றி இன்னைக்கு செய்து காட்ட போறேன். இந்த புத்தகம் ஒரு கோப்பி. இங்கே பார்த்துக்கேண்டா முன்னுக்கு
இது ஒரு கவிதை புத்தகம் வந்து பிரெஞ்சு மொழியில் போட்டிருக்கிறேன். பார்த்தீங்களா? கைது போய்ச்சியண்டா கவிதை புத்தகம். இந்த கவிதை புத்தகத்தில் 3 கவிதைகள் எழுதியிருக்கிறேன். இதை பாருங்க. இதோட பார்த்தீங்கன்னா அதற்கான படங்கள் எல்லாம் நான் இதுக்கு கீறி வச்சுக்கிறேன். ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை கீறி வச்சுக்கிறேன். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பூனை நிற்கிது. இதுக்குரியதை கீறி வச்சுக்கிறேன். இதில் வந்து சில கீறி வச்சுக்கிறேன், சில பொருட்களை. இதில் பார்த்தீங்கன்னா குளிர்காலம், அதாவது பனிக்காலத்தில் பொருட்களை வச்சுக்கிறேன். இது வந்து இல்லை, அது ஒரு அது நாங்கள் ஸ்கூலில் டீச்சரில் படிச்சுனாங்க, அதுதான் எழுதியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே மோகிஸ்காமில் தஞ்சல் ஃபெலிக்ஸ் எழுதினார். ஆனால் அந்த மற்ற 2 பேஜிலேயும் மோகிஸ்காம் எழுதினார். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உமேஷ். இன்றைக்கு நான் இந்த அடிடாஸ் பேக் பற்றி சொல்ல போறேன். இது வந்து அடிடாஸ் பேக். அது வந்து நேற்று நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த அடிடாஸ் பேக் கிடைச்சிருக்கு. அது வந்து இந்த கசின் தந்துருக்கா. பிறகு சரி பார்த்தாங்க. பிறகு இதுல அடிடாஸ் போட்டு பிறகு இது வந்து உள்ள பஸ் கார்டு, அது வாலெட் இருப்பேன், பிறகு பாஸ்போர்ட்டும் இருப்பேன். பிறகு இதில் ஜிப் தெரியுது. அமேஷ், இந்த தேவையில்லாமல் மியூசிக் நீங்கள் இப்போ போட்டீங்க. அது தேவையில்லாமல் நீங்கள் போட்டது, அது போட வேண்டாமே. நீ ஒரே எறும்பு செய்யக்கு இப்போ வீட்டுக்குள்ளே தானே செய்த நீங்கள். இசையெல்லாம் தேவையில்லை, அதில் நிப்பாட்டி போட்டு செய்யுங்க. சரியா? நன்றி, வணக்கம். சும்மா இருந்தது நோண்டுனவர் அது சத்தம் வந்தபடியே அவர் சத்தம் வரையில் மற்ற பிரச்சனை சில வேளை யூடியூப் பிரச்சனை வரும். அதுமாரி தயவு செய்து குறைஞ்ச அளவு இதுகளை நிப்பாட்டிட்டு உங்கள் ஒரு எண்ணமே தாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கு சிறப்பாக செய்கின்றீர்கள். தொடர்ந்து செய்யும் எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். தட்டு கொடுப்பு தாங்க ஒரு அவர் வந்து அடிடாஸ் பேக்கை பற்றி தான் தந்தவர். அவருக்கு ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்தவரா, அதுக்கு அந்த பேக் தனக்கு அன்பளிப்பா வீட்டிலேருந்து கிடைச்சிருக்கு போல இருக்குது. அந்த பேக்கை பற்றி சொல்லியிருந்தேன். மற்றும் டைய வந்து நானும் அமிர்தம் கட்டி காட்டுவேன்ட்டு தான் எதிர்பார்த்தேன். பல பெரியவர்களுக்கு இன்றைக்கும் கஷ்டம் அது கட்டுறது. ஆனா நானும் கட்டுவேன் பாணியக்கா. என்ன போக்குள்ள கட்டினது தானே, இந்த இதே கலர்லாம் கட்டினது, நீலமும் வெள்ளை போடும் மிக அழகாக இருக்கு. பிள்ளைமே அடுத்த முறை இந்த வாணியந்தி சொன்னது மாதிரி அடுத்த முறைக்கு ஒரு கட்டியும் காட்டுங்க. ஏன்னா இது பலருக்கு தேவையாகவும் இருக்கு. அவசரத்துக்கு நாளாந்தம் இது ஆபீஸ் வேலை செய்யறவே டைய அவசர கட்டிக்கொண்டு ஓடுறாக்கள் தானே. ஆகவே அதையும் செய்யலாம். மற்றவர் வந்து தான் என்ன பக்கத்துல கவிதை தான் எழுதுன கவிதைகள் இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் ஒத்த படம் தெரியிருக்கிறான்னு சொன்ன படத்தை எழுதி இருக்கிறாரா. இருவரும் மிக அழகாக செய்திருந்தார்கள். மூவருக்கும் மிக மிக சிறப்பு மிக்க வாழ்த்துக்கள். குட்டீஸ் தொடருங்கள். அமிர்தம் என்ன வயசு பாருங்க கைப்ப? அமிர்தனுக்கு 4. கெட்டிக்கா. சிறப்பு சிறப்பு. 4 வாரது 5 இருக்க வேணும்னு நினைக்கிறேன். 4. ஓகே. 3 வயதுன்னு சொல்ல அன்றைக்காரோ 3 வயதுல உண்டு. நான் 2 வயதுலயே வரம் பாடுதோ பிள்ளைன்னு சொன்னேன். குட்டீஸுக்கு மிக மிக சிறப்பு மிக்க வாழ்த்துக்கள். நன்றி. எங்க வாணியக்கா தியானடேசன் அவர்களையும் காண அவருக்கு சுகையினம் வர முடியாது என்று போட்டிருந்தார். நன்றி, நன்றி, வணக்கம் வாணி. நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் தரணிகாவின்டையும் அமிர்தண்டையும் அத்மிகாண்டையும் அமீஷினுடையதையும். நீங்கள் சொன்னது அமீஷுக்கு சரியானது. என்னென்னா வெளியில பாடல் மெல்லிய மியூசிக் தான் கூட வந்து கொண்டிருந்தது. இல்ல அவர் வீட்டுக்குள்ள தான் செய்தவர். வீட்டுக்குள்ள அவர் அந்த மியூசிக் போட்டுட்டு தான் ஆரம்பிச்சார். அதைத்தான் அதை போட்டுத்தான் செய்தார். அதை கவனித்துக் கொள்ளுவார் என்றும் நினைக்கிறேன். ஆகவே நான் அனைத்து இளையவர்களும்
வந்தவர்களுக்கு வாழ்த்து கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஈஸ்வரன் அண்ணா, வணக்கம். வணக்கம் வணிகா, வணக்கம் நேர்களே, எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நேரங்கள் தாண்டிவிட்டது. எனவே சிவதர்ஷினியின் பொறுமை எங்கே என்பதை பற்றி, பொறுமை பற்றி பலர் கூறியிருக்கிறார்கள். அங்க கூறியதின் அர்த்தமும் விளக்கமும் நடைமுறைக்கு அப்பால் உள்ளதால் அந்த பொறுமை எங்கே என்ற ஒரு நல்லொரு கவி ஒன்று தந்தார். மேவிஸ் பிலிப் அவர்கள் நிமிந்த நெஞ்சும் உறுதி கொண்டு எதிர்கொள்ளும் வாழ்வியல் நிம்மதியையும் வாடி வதங்காது வாழ்க்கை தரும் என்றும் சீர்தூக்கி நோக்கின் நிகர் வேறு எதுவும் இல்லை என்று ஒன்றை கூறினார். விடுகதையா? எனக்கு அந்த விடுகதையின் பதில் தெரியவில்லை, மன்னிக்க வேண்டும். அது நேர்மை. நேர்மையா? நேர்மை. நான் பிழையாக கூறக்கூடாது என்பதுதான் நேர்மை. நேர்மைதான். எல்லோரும் சொன்னார்கள் ஒவ்வொன்றாக, பொறுமை, நேர்மை, சிந்தனை, அதெல்லாம். நேர்மை பற்றி கூறினார். அழகான கவிதை. அடுத்தது ஆண்கள் தினத்தை முன்னிட்டு ஒரு ஆண் வந்து கூற வேண்டும் என்பதற்கு வந்திருக்கிறேன். ஆண்கள் தினத்துக்காக வர வேண்டும் என்ற அல்ல, வந்தபின் தான் இன்றுதான் எனக்கு ஆண்கள் தினம் என்று சொன்னது. எனவே சமகால இலக்கியத்தில ஜெயம் தங்கராஜா அவர்கள் மண்ணின் மைந்தர்களை பற்றி ஆற்றங்களையும் ஆற்றிய வெற்றிகளையும் வெற்றி மேல் வெற்றி கொட்டிய திறமைகளையும் தமிழ் உணர்வல்ல தமிழ் மண்ணையே அவர்கள் நெஞ்சில் சுமந்து போராடினார்கள். எனவே அவர்களின் விவரங்கள் அடங்கிய நல்லொரு கவி ஒன்று தந்தார், இலக்கியம் ஒன்று தந்தார். நீங்கள் அழிந்தாலும் எங்கள் உள்ளம் நினைவுகள் என்றும் நிமிர்ந்துதான் நிற்கும், என்றும் செழிப்புடன் தான் இருக்கும். எங்கள் எண்ணங்களும் எங்கள் நன்றிகளும் என்றும் அழியாதென்ற அமைய பெற்ற அந்த சமகால இலக்கியம் போற்றத்தக்கது. அடுத்தது ஆண்கள் தினத்தை பற்றி நான் அதிகம் கூற முடியாது, கூற நேரமும் காணாது. ஆண்கள் தினத்தை பற்றி கூறுவதானால் எங்கள் வானொலியில் இந்த நடாமுகனை பற்றி புகழ நேரமும் இல்லை, காலமும் போதாது. எனவே அவரின் சேவையை பாராட்டியும் நன்றியும் கூறி, ஆண்கள் தினத்தில் எங்கள் இலக்கியங்கள் இலக்கணம் தந்தவர்கள் வரிசையிட்டு கூறுவதானால் காலம் போதாது, என் வாழ்வியே போதாது என்று கூற வேண்டும். திருவள்ளுவரிலிருந்து, கம்பனிலிருந்து, வீரமாமுனிவர், ஜி.யு. போல், ஆல்டுவெல் என்போர் மேல்நாட்டார் சமயம் பரப்ப வந்தவர்கள் தமிழை படித்து தமிழில் ஆர்வமுற்று தமிழை உணர்ந்து ரசித்து அவர்கள் பல புத்தகங்களை, வீரமாமுனிவர் பெஸ்கி, தேம்பாவணி, அம்மான பாடல்கள், இலக்கண நூல்கள், அகராதிகளையே அவர் தந்துள்ளார். அவரையும் ஆண்கள் தினத்தில் சேர்த்துக் கொள்வது பொருத்தம். ஜி.யு. போல், திருக்குறள், எங்களோட சமயம் திருவாசகம், அவைகளை தமிழில் மொழிபெயர்த்து அவர் கடைசாக அவருடைய கல்லறையில் நான் ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்று எழுத வேண்டும் என்று, கல்லறையில் எழுத வேண்டும் என்றும் அவ்வளவு ஆற்றலும் ஒரு அக்கறையும் அன்பாக தமிழை நேசித்தவர். இன்றும் அவரின் கல்லறையில் அந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சருடைய எழுத்துருவாக்கம் உள்ளதை நாங்கள் லண்டனில் காணக்கூடியதாக இருக்குது. ஹால்டிவெல் எல்லா திராவிட மொழிகளிலும் தமிழ் மொழி சிறப்பையும் தமிழ் இனிமைகளையும் பற்றி அவர் கூறியிருக்கிறார். அடுத்து வாசிப்பெரும்பு அமிர்தன், அத்மிகா, மிஸ் வாசிப்பெரும்பு கூறினார்கள். ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு தலைப்பை வைத்து கூறினார்கள். அத்மிகா உயிர்களின் ஒலிகள் கூறினார். அமிஸ் ஔவையார் பெயரில் யார் யார் வந்தார்கள், பலர் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு பொதிந்த உண்மையை பொதிந்து கூறினார். உரையரம்போ கழுத்துப்பட்டி கூறினார் ஆர்மிதன்.
அந்த கழுத்துப்பட்டி நீலப்பட்டி ஒன்றை எங்கள் அரசியல் தலைவர்கள் போட்ட மாதிரி சுற்றி போட்டிருந்தார். அதை கட்டி காட்டியிருந்தால் நாளைக்கு வரும் சிறப்பாய் அமைந்திருக்கும். ஆனால் அதை பற்றி கூறினார். கவிதை புத்தகம் ஒன்று அற்புதமாக காட்டினார். அமீஸ் வளமை போல் அந்த ஆடியோ அந்த இசை பக்கவாட்டில் வந்ததால் கொஞ்சம் எத்தனை தடவை கூறியும் அதை தவற விட்டு விட்டேன் கூறுவதற்கு. எனவே இப்படி என்றாலும் அவர்கள் குழந்தைகள் வந்து நிகழ்வில் கலந்து கொள்கிறார்களே, எனவே அதை பாராட்டி நன்றியுடன் பாராட்டி வரவேற்று அவர்களுக்கு முத்தமிட்டுத்தான் ஆக வேண்டும், அன்பு முத்தம் விட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கூறி வாணியக்கா எல்லோருக்கும் அன்பும் பணிவும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். வாணியக்கா நன்றி அண்ணா, மிக சிறப்பு. அழகாக எல்லாவற்றையும் இணைத்து தட்டு கொடுப்பு தந்திருந்தீர்கள். மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ஈஸ்வரன் அண்ணா. ஈஸ்வரன் அண்ணாவுக்கு ஆண்கள் தினம் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். பெண்களின் வாழ்த்துக்கள். ஒரு ஆணாக வந்து அவருக்கும் பெற்றெடுத்தவர்கள் பெண்களே என்றும் கூறி உங்களுக்கும் எல்லோருக்கும் பெண்கள் சமூகத்துக்கும் வாழ்த்தும் நன்றி. ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இல்லை, பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை, 2 பேரும் இணைந்ததுதான் பிள்ளைகள். சரி, நன்றி. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம். நாங்களும் ஆண்களா ஒரே ஆணாக வந்து எங்களையெல்லாம் வாட்டிய ஈஸ்வரனாவுக்கும் ஆண்கள் ஜெயந்தங்கராஜ் அவர்கள் வர போறாரு கோபத்துல. சரியா? நானும் வாழ்த்து கொள்ளுகிறேன். இன்று ஓடி விளையாடு பாப்பாக்கள் மிக சிறப்பாக தங்களோட சிந்தனையில் வந்த ஒவ்வொரு விடயத்தையும் கொண்டு வந்திருந்தார்கள். ஒன்று எழுத்தாக இருந்தது, அடுத்தது சொல்லாக இருந்தது, அதை உரியாக சொல்லி இருந்தது. அபியாரை பற்றி, டையை பற்றி, மற்றது இவர் அடிடாஸ் பேக்கை பற்றி, இப்படி பலவிதமான ஒரு தலைப்புகளை எடுத்துக்கொண்டு வந்தார். டை, கழுத்துப்பட்டி, டை, இந்த பிரெஞ்சில் ஒரு பேர் சொன்னவர், பொய்சியோ என்ன ஒன்று சொன்னவர். டொச்சில் அதை சொல்றது கிரவாட்டான்னு டொச்சில் சொல்வார்கள். ஆகவே அந்த ஒவ்வொரு விடயத்தையும் அவர்கள் ஆழமாக சொன்னது, பேசியது அத்தனையும் சிறப்பாக அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்து சிவாஜினி முதல் சொல்லிட்டேன். இந்த குட்டிகள் OVP குட்டிகள் தொடருங்கொண்டு அவர்களை வாழ்த்தி கொண்டு விட வருகிறேன். நன்றி. மிக்க நன்றி. தொடர்ந்து நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நாங்கள் குடும்பம் கொலை நாட்டுக்குள் செல்ல